என்னோட ரொம்ப நாள் ஆசைன்னு கூட நான் சொல்லுவேன். என்னன்னா அம்மா வீட்ல இருக்கோம். மின்னல் வந்துச்சுன்னா, அங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஐயோ! உள்ள போ உள்ள போன்னு சொல்லி எல்லாம் கடகடன்னு மூடி வச்சுருவாங்க. சின்ன வயசுலயே அப்படிதான். மின்னல் அடிச்சுச்சுன்னா, உள்ள போ கண்ணெல்லாம் போயிரு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டோம். ஆனா, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கரெக்ட்டான விஷயம் தான். ஆனா ரொம்ப நாள் ஆசைன்னு பாருங்களேன், இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் மின்னலையே பார்க்கக்கூடாது. கண்ணு போயிரும்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி மின்னல ரசிச்சு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க? அதுதான் எப்படின்னுலாம் தெரியல. மின்னல ரசிச்சு கவிதை எழுதி ஒரு பாட்டா வந்திருக்கும்ல. மின்னலை பிடித்து ஜாஜகான் படத்துல இருந்து. அப்புறம் பிரபுதேவா சாங் ஒண்ணு இருக்கும்ல. மின்னலே நீ வந்தது என்னடி. அப்புறம் நெறைய பாட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் அந்த மின்னலேன்னு சொல்லி வர பாட்டு ஏதாவது இருந்தா, கவிதை ஏதாவது தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நின்றுருப்பேன். அது பயங்கரமா மின்னிட்டு இருந்துச்சு. அந்த மின்ற இதுல பார்த்தா அந்த தென்னை மரம், பக்கத்துல இருக்கிற மரமெல்லாம் அவ்ளோ கிளியரா தெரிஞ்சுச்சு. பார்க்கறதுக்கு ஒரு நிமிஷம் பயமா தான் இருந்துச்சு. சொன்ன மாரி கண்ண புடுங்கிருமோ! அப்டின்னெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்துட்டு கம்முனு வந்துட்டேன். ஏன்னா திட்டு தாங்க முடியல. எங்க அம்மா வந்துட்டு, "ஃபோன் கீன் வெடிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோ" அப்டின்னு சொல்லுச்சு. சரி கம்முனு வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன அனுபவம். நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்போம். அப்ப வந்து நாங்க வில்லேஜ்ல தான் இருக்குங்களா, அப்ப வந்து பஸ் அதிகமா இருக்காது. காலையில 6:00 7:00 பஸ் ஏறணும்னா, நாங்க ஸ்கூல் போயிருவோம். ஒரு 8:30 அந்த மாரிலாம் ஸ்கூல் போயிடுவோம். திரும்பவும் எப்படி இருக்குங்கன்னா, ஈவினிங் 6:00 அந்த மாரி தான் இருக்கு. 6:20 அந்த மாரி தான் பஸ் இருக்கும். அதே பஸ். அப்ப நாங்க வரப்போ ஒரு நாள் வந்துட்டு ஈவினிங் டைம் பஸ் ஸ்டாப்ல இருக்கோம். ஸ்கூல் விட்டு வெளிய வந்து நின்னுட்டுருக்கிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் நின்னுட்டுருந்தோம். அவ வந்து வெள்ளி கம்மல் ஸ்டோன் வச்சு போட்டிருந்தா. அந்த மின்னல் அடிச்ச ஒரு செகண்ட்ல அந்த ஸ்டோன் மட்டும் வெடிச்சிருச்சு. அவ ஒரு நிமிஷம் அம்மா அப்படின்னு கத்தியிருக்கா. அதனால எனக்கு இன்னும் மின்னல் பார்த்தா ஒரு பயம் இருக்கு. ஆனா அவளுக்கு ஒண்ணும் ஆகல. அந்த நிமிஷம் சட்டுன்னு வெடிச்சிருச்சு. அது என் கண் கூடவே நான் பார்த்துருக்கேன். நெறைய பேர் அப்புறம் மரத்துல எல்லாம் அந்த இடி இறங்கியிருக்கும். அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு ஒரு ஆசை தான் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தேன். அந்த மின்னல் அப்படி அடிச்சுட்டு இருந்துச்சு. அதுல ஒரு ஃப்ளைட் போச்சு. அப்பவும் கூட ஒரு ஃப்ளைட் போகுது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அப்படின்னெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு ஃப்ளைட் மட்டும் போச்சு. இந்த மின்னல் வச்சு ஏதாவது கரண்ட் தயாரிக்கிற மாரி இருந்தா கூட தயாரிச்சா கூட யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். அது அவ்ளோ ஃபோர்ஸா அடிச்சுச்சு. யாரெல்லாம் மின்னல இவ்ளோ ரசிச்சு பார்த்துருப்பீங்க? மின்னலுக்கு மின்னல்ல தொடங்குற சாங்ஸ் இல்ல இடையில வர மின்னல் அப்படிங்கிற லைன் எல்லாம் இருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.